மக்கள் மனதில் 2016 கருத்தாய்வு பகுதியில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேள்வியை முன்வைத்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி, தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்கிற கேள்வியை நாம் முன்வைத்திருக்கிறோம். இந்த கேள்வி குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் ஆயுஷ் செந்தில்நாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்ற கேள்விக்கு மக்கள் தெரிவித்த பதில்களை முதலில் மண்டல வாரியாக திரையில் பார்க்கலாம். வடக்கு, தெற்கு, மத்திய, மேற்கு மண்டலம் என்று மக்களினுடைய பதில்களும் வாக்குகளும் திரையில் வருகின்றன. செந்தில்நாதன் சார், எப்படி பாக்குறீங்க? அதாவது பொருளாதாரத்தில் மூன்று அடிப்படையான அம்சம் இருக்கு. ஒன்று விவசாயம், இன்னொன்று தொழில்துறை, இன்னொன்று சேவைத்துறை. நேற்று விவசாயம் தொடர்பாக நம்ம பார்த்தோம், இன்னைக்கு தொழில்துறை தொடர்பாக இந்த கேள்வி. இது ரெண்டுத்துலேயும் ஒரு சில விஷயங்கள் தொடர்ச்சியாகவும் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டதாகவும் எனக்கு தெரியுது. மண்டல வாரியாக பிரித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேற்றைய போலவே இன்னைக்கும் அதிமுகவை விட திமுகவுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அனைத்து மண்டலங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக 30.22%, அதிமுக 34.5 அதிமுக 23.76 வந்திருக்கு. வடக்கில் அது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. திமுக 34.53, அதிமுக 40.36. மற்ற மண்டலங்களில் குறிப்பாக சென்ட்ரல் மத்திய மண்டலத்தில் திமுக ரொம்ப கூடுதலாக வந்திருக்கு. ஆக இது ஒரு விவசாயம் போலவே தொழில்துறை அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி வந்திருக்கிறது எதை காட்டுதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயத்துறையிலும் சரி தொழில்துறையிலும், குறிப்பாக தொழில்துறையில் ஒரு வெளிப்படையான ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை மக்கள் பார்க்கல அப்படிங்கிறத இது காட்டுது. ஒரு 2 விஷயங்களை சொல்லணும். ஒன்று, பொதுவாகவே தொழில்துறை வளர்ச்சினா இங்கே என்ன கருதப்படுகிறதோ அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்றோம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த அடிப்படையில் தான் மக்கள் பார்த்துருப்பாங்க. அதனால அந்த அளவுகளையும் எடுத்து பார்த்தோம்னா இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி 2 முக்கியமான விஷயங்கள் கடந்த 5 வருஷத்தில் நடந்தது. ஒன்று, யூபிஏ அரசாங்கத்தினுடைய ரெண்டாவது, அதாவது யூபிஏ 2 என்று சொல்லக்கூடிய 2வது கவர்மெண்ட்ல, மன்மோகன் சிங்குடைய கவர்மெண்ட்ல கடைசி ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு செயலிழந்த ஆண்டுகளாக தான் இருந்தது. பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. அதன் பிறகு மோடி அவர் வளர்ச்சிங்கிற திட்டத்தையே மையப்படுத்தி அவர் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அனைத்து இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி ரொம்ப பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது வெளிப்படையான கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான வளர்ச்சியோ பெரிய அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு தொழில் வளர்ச்சியில் ஒரு முதலிடம் இருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அனுகூலத்தை, ஏற்கனவே நமக்கு இருக்கிற அனுகூலத்தை இந்த அரசாங்கம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா மக்களுடைய கணிப்புப்படி நகர்த்தல அப்படிங்கிறது தான் நமக்கு. இதுல மண்டல வாரியா பார்க்கும்போது வடக்கு மண்டலத்துல மட்டும் அதிமுகவிற்கு ஆதரவான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது. என்ன காரணம் நினைக்கிறேன்? முக்கியமான காரணம் சென்னையும் சென்னை சுற்றியுள்ள பகுதியிலும் பொதுவாகவே சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு முதன்மையான காரணமா இருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம், இங்க எல்லா மண்டலங்களிலும் உங்களுக்கு கிளஸ்டர்ஸ் இருக்கு. சென்னை, கோவை, மதுரை, சிவகாசி, தூத்துக்குடி, வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் பல்வேறு இடங்கள்ல, திருச்சி அப்படின்னு பல இடங்கள்ல பிரிஞ்சு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரையில ஒரே இடத்துல எல்லாம் குவியல. ஆனா எப்பவுமே தலைநகரத்துல ஒரு கூடுதலான ஒரு வளர்ச்சியை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். அதனால வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்துல கூடுதலா சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க மத்திய பகுதி எடுத்து பாருங்க, திமுக 33.41, அதிமுகவுக்கு 18.20, பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. தொழில் வளர்ச்சி பொதுவாகவே அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்துல ஒரு 7% வித்தியாசம் இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல ஒரு எந்த துறையிலுமே ஒரு பெர்செப்டிபிளான, பார்ப்பதற்கு தெளிவாக தெரிகிற எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த அரசு கொடுத்ததாக பெரும்பாலுமான வித்தியாசம் பார்க்கும்போது அது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. மக்களினுடைய கருத்தை மண்டல வாரியாக பொறுத்தும், இனி வயது வாரியாக இது குறித்து மக்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இளையோர்களிடம் இருக்கின்ற மதிப்பு கூட கூட அதிகமாயிட்டே போகுது. முதியவர்களுக்கு ரொம்ப அதிகமாவே திமுக மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது சில விஷயங்கள்ல திமுகவுக்கு அதிகமாக இளைஞர்கள் திமுகவுக்கோ இல்ல அதிமுகவுக்கோ அதிகமாக இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை. ஆனா சில விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆதரவு இருக்கு. இந்த இது பொறுத்தவரையில திமுக பொதுவா என்ன அளவு இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் 18-25% பேர் திமுகவுக்கு சாதகமா இருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 30.22னா
இந்த 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க 29.25. அதிமுகவுக்கும் 23, 22 கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வந்து வித்தியாசம் இல்லை. ஆனா வந்து கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுடைய கண்ணோட்டத்துல, அவங்க அனுபவ கண்ணோட்டத்துல அதிமுக ஆட்சியோட தொழில் வளர்ச்சியை விட திமுக ஆட்சியில கூடுதல் தொழில் வளர்ச்சி இருப்பதாக அவங்களுடைய கருத்து இருக்கு. அதாவது 36 இருந்து 36, 50, 51, 65க்கு மேல 65க்கு மேல வித்தியாசம் இருக்கு. அங்க அதிமுக தான் கூடுதலா இருக்கு. நீங்க வந்து இந்த 18 இருந்து 25 வயதில் வரையில் இருக்கக்கூடிய அந்த இளையோரின் கருத்து ஒட்டுமொத்த கருத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அந்த 18 வயதுல இருந்து 25 வயது இளையோர்ல கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அங்கதான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 18.68 கிட்டத்தட்ட 19% கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து ஆதரவா இருந்தவங்கல எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். அது இல்லாம 3 விஷயங்களை வந்து நம்ம இதை பாக்குறோம். அது நேத்துல விவசாயத்தோட கம்பேர் பண்ணும்போது கூட அந்த வித்தியாசம் நம்ம சொல்ல முடியும். அதாவது விவசாயம்னு வரும்போது 3வது இடத்துல வந்து பாமகவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை நேற்று கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பிஜேபிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 7 ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 7.85 பாஜகவுக்கு வந்திருக்கு. நான் நோ கமெண்ட்ஸ்ங்கிறது கடைசியில் வரேன். பிஎம்கேவுக்கு 4.19 தான் வந்திருக்கு. இது வந்து அந்த துறைக்கும் இந்த துறைக்கும் உள்ள பொதுவான பார்வையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த நோ கமெண்ட்ஸ், அதாவது எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க 18%, இன்னும் ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா 19% 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மத்தியில் இருக்குதுன்னு சொன்னா அது அவருடைய எந்த அளவுக்கு அவநம்பிக்கை அவர்களை பாதிச்சிருக்குதுன்றதுக்கான ஒரு வெளிப்படையான ஒரு உதாரணம். ஏன்னா 5இல் ஒருவர் இந்த ரெண்டு கட்சியும் வந்து எனக்கு எந்த தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்காது அப்படின்னு நம்புறாருன்னு அர்த்தம். அதுக்கு இது மற்ற கணக்கை விட இதுல வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கு. மற்ற வயசுக்காரங்களும் சொல்லியிருக்கிறாங்கனாலும் கூட இளம் தலைமுறையினர் அதிமுகவாலோ திமுகவாலோ வந்து நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அல்லது தொழில் வளர்ச்சி இல்லை என்று நம்பக்கூடியவங்க 5இல் ஒரு பங்கினர் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்டர்பிரேஷன். நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்துல இருந்தது, இன்று 4வது இடத்துல வந்திருக்குது. ஆனா அதே மதிப்பெண்கள் வரிசையில் முதியோர்கள் வந்து 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 1.76, மிக குறைந்த அளவே பாட்டாளி மக்கள் கட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இல்ல, இதுல வந்து ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது வந்து திமுக அதிமுக இவங்க 2 பேருமே ஆண்ட ஆளும் கட்சிகள். அதனால அவங்க காலகட்டத்தில் வந்து என்ன நடந்ததுங்கிறத வந்து அவங்களால சொல்ல முடியும். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல பிஜேபி காங்கிரஸ் கூட நீங்க சென்ட்ரல்ல எப்படி ஆண்டிருக்கிறாங்கிறத பார்த்து சொல்ல முடியும். ஆனா பாமகவை பத்தியோ மற்ற கட்சிகளை பத்தியோ அவங்க ஆட்சியில இதுவரையில இல்லாத சூழல்ல தொழில் வளர்ச்சிக்கு பத்தி அவங்களுடைய அனுபவத்தை பத்தி எப்படி அவங்களால சொல்ல முடியும்? ஆக வயசானவங்க யாருமே வந்து பாமகவோ தேமுதிகவோ அல்லது எம்டிஎம்கே எதுவும் சொல்லலைன்னா அது ரொம்ப ஆபீஸான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அதற்கு மேல் சொல்றதுக்கு வந்து ஒண்ணு அனுபவம் கிடையாது. இளம் தலைமுறையினருக்கு வேணா கொஞ்சம் வந்து உற்சாகம் இருக்கலாம், அன்புமணி இப்படி சொல்றாரு செய்வாரு அப்படின்ற மாதிரி உற்சாகம் இருக்கலாம். ஆனா முதியோர்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 50 வயசு மேல இருக்கிற யாருக்குமே அதுக்கு ரெலவன்ஸே கிடையாது, பொருத்தமே கிடையாது. எனவே என்னை பொறுத்தவரையில இது வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தேர்தல் நேரத்துக்கு கண்ணோட்டம் ஒண்ணு இருக்கு, அவங்க அனுபவங்களும் கிட்டத்தட்ட இதுல வந்திருக்கு. மிக முக்கியமான கருத்தை நான் என்ன நினைக்கிறேன்னா 5இல் ஒருவர் இந்த 2 கட்சியுமே தொழில் வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதிலிருந்து நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நான் பார்க்கிறேன். மக்கள் மனதில் 2016 தொடர்கிறது. தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த மதிப்பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக திரு ஆலி செந்தில்நாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மக்களினுடைய கருத்துக்களை ஆண் பெண் என்று பாலின வாரியாக திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து மொத்த முடிவுகளையும் திரையில் பார்க்கலாம். ஆண் பெண் என்று பார்க்கிறப்ப ஆண்கள் மத்தியில திமுகவிற்கு அதிக மதிப்பெண் வந்திருக்குது, பெண்கள் மத்தியில அதிமுகவிற்கு அதிக மதிப்பெண் வந்திருக்குது. அதாவது ஒரு பெண்கள் மத்தியில இல்ல, பெண்கள் வந்து பெண்கள் மத்தியில பார்க்கும்போது கிட்டத்தட்ட சமமாக இருக்கு. திமுகவும் அதிமுகவும் சமமாக இருக்கிறது. திமுகவுக்கு 31%, அதிமுகவுக்கு 23%, கிட்டத்தட்ட 8% உங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா பெண்கள் மத்தியில திமுகவுக்கு 26, அதிமுகவுக்கு 25, ஒரு 1%க்குள்ளதான் அந்த வித்தியாசம் வந்து இருக்கு. இது வந்து குறிப்பாக வந்து மறுபடியும் வந்து யாரும் இல்லை இந்த கருத்தும் தெரிவிக்கலன்னு சொல்றவங்க பெண்கள் மத்தியில கிட்டத்தட்ட ஒரு 17 ரவுண்ட் ஆஃப் பண்ணா 18% வந்து வராங்க. அது கிட்டத்தட்ட நம்ம இளைஞர்கள் அந்த 18 இருந்து 25 வயசுக்குடைய அவங்களுடைய எண்ணிக்கையோட அது வந்து டேலி ஆகுது.
பொதுவா வந்து இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதனுடைய எதிர்காலத்தை பத்தி இல்ல, கடந்த காலத்துல தொழில் வளர்ச்சி நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அடிப்படையிலான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம இங்க ப்ளே பண்ணது நாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது புதிய கட்சிகள் அவங்களுக்கு ஏற்கனவே அரசாண்ட அனுபவம் இல்லைங்கிறதுனால அவங்க என்னதான் மாற்று விஷயங்களை முன்மொழிஞ்சாலும் கூட மக்கள் மத்தியில அது வெறும் பிரச்சாரமாவோ அல்லது வந்து ஒரு தேர்தல் அறிக்கையாவோ தான் இருக்குமே ஒழிய அவங்களுடைய கற்பனையில வந்து திமுக அதிமுக அவங்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க என்ன பார்த்தாங்களோ அதோட பிடும்போது நிச்சயமா அது கம்மியா தான் இருக்கும் மற்ற கட்சிக்கு. தொழில் வளர்ச்சியில முன்னேறிய மாநிலம் அப்படின்ற அடிப்படையில இவ்வளவு குற்றம் குறைகள் சொன்னாலும் கூட திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் பொதுவாகவே தொழில் வளர்ச்சி நாம கண்டிருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வந்து மற்ற கட்சிகள் வந்து இதுல இந்த ரெண்டு கட்சியை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல ஒட்டுமொத்தமாக இந்த கேள்விக்கான இன்றைய முடிவுகள் என்ன, தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எது என்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் கூறியிருக்கும் கருத்துக்களின் அந்த முடிவுகள் என்ன அப்படிங்கறத இன்றைக்கு அந்த திரையில பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சொல்லுங்க சார். இப்போ திமுக அதிமுக இரண்டு கட்சிகளோட தொழில் கொள்கைகளை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த முடிவுகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, தொழில் கொள்கைகள்ல என்ன பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லைங்க. ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு, ஒரு மாநிலத்தினுடைய தொழில் கொள்கை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 15-20 வருஷமாவே மத்திய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த தொழில் கொள்கைக்குள்ளதான் வந்து வருது. இதுல வந்து திமுகவுக்கு ஒண்ணு அதிமுகவுக்கு ஒண்ணு அப்படின்னு ரொம்ப பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய அட்வான்டேஜ் என்ன, மத்திய அரசாங்கத்தினுடைய பாதை என்ன, இது ரெண்டுத்தும் சேர்ந்து போகக்கூடிய இடங்கள்ல தான் வந்து அது இருக்கு. அதில் திமுக ஆட்சி காலங்கள்ல வந்து குறிப்பாக வந்து இதுக்கு முந்தைய ஆட்சி காலங்களில் அவங்க ஒரு சில துறைகளில் ரொம்ப பலமான அடித்தளத்தை அவங்க உருவாக்குனாங்க. ஆட்டோமொபைல்ல, ஐடில, மேனுஃபேக்சரிங்ல முந்தைய திமுக, அதாவது இப்போ ஆட்சிக்கு முந்தின திமுக இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில ரொம்ப பலமான ஒரு அடித்தளம் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியிலும் அதற்கான பேஸ் வந்து சரியா போடப்பட்டது. கடந்த 10 வருஷத்தை விட அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ரெண்டுமே கூடுதலாக வந்து தொழில் வளர்ச்சியில வந்து கவனம் செலுத்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் அனைத்து இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில முதலிடங்கள் பெரும்பாலும் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்தாங்களோ அந்த ஒரு பெர்செப்ஷன் இன்னைக்கு வரையில மக்கள் மத்தியில ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கறதான் இது காட்டுதுன்னு நான் பாக்குறேன். இப்ப தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி எதுன்னு மக்கள் மீண்டும் அதே இரண்டு கட்சிகளை ஆனா அது வந்து அப்படி சொல்லியிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில அது வந்து ஒரு விதமான பழைய கதை. தொழில்துறை வளர்ச்சிங்கிற கான்செப்டே இப்ப வேற நிலைமை வந்து போயிட்டு இருக்குது. பழையபடி வந்து இயற்கை வளங்களை அழிச்சு தொழிலெல்லாம் வந்து பண்றக்கூடிய சிஸ்டம்லாம் வந்து இனிமே வந்து யாரும் உடன்பட மாட்டாங்க. புதுசா தொழில்துறைங்கிறது எப்படி இருக்கும், மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கும், வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்ன்ற பத்திய புதிய கருத்துக்களை இன்னைக்கு புதுசா வரக்கூடிய அமைப்புகள் தான் ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து பழைய விஷயங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில இருக்கு. அந்த அடிப்படையில ரேங்கிங் கொடுத்திருக்காங்க. அதுல கணிசமான அளவுக்கு திமுக ஒரு எழுச்சி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பங்களிப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி.